வணக்கம். அழகான காலை பொழுதுல யுகம் கனெக்ட் மூலமா உங்க எல்லாரையுமே சந்திக்கிறதுல ரொம்பவே சந்தோஷம். இன்னைக்கு என்ன டே அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேஷனல் சீஸ் டே. குயின் ஆஃப் டைரின்னு சொல்லுவாங்க. ஸோ சீஸ் வந்து இப்போ நிறையாவே புழக்கத்துக்கு வந்துச்சு. முன்ன வந்து அப்ரோட்ஸில் தான் நிறைய சீஸ் எல்லாம் சாப்பிடுவாங்க. ஆனால் இப்போ நம்மளோட நாட்டிலேயே வந்து சீஸ் நிறைய புழக்கத்துக்கு வந்துருச்சு. அது மட்டும் இல்லாமல் கிட்ஸுக்கு வந்து ரொம்பவே பிடிச்சதும் கூட. எஸ், இந்த ஒரு சூப்பரான டேல நம்மளோட ஷோ வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாமா? எஸ், இது யுகம் கனெக்ட். கிருத்திகாஸ் கிச்சன்ல தொடர்ந்து நாம வெரைட்டிஸ் ஆஃப் ஃபுட் ரெசிபிஸ் வந்து பார்த்துட்டு இருக்கோம். டிஃப்ரெண்ட் ஃபுட், சீசனல் ஃபுட்ஸ் எல்லாமே வந்து அவங்க நமக்காக பண்ணி காட்டிட்டு இருக்காங்க. எஸ், இன்னைக்குமே அதே மாதிரியான ஒரு ஃபுட்டோட தான் கிருத்திகா ராதாகிருஷ்ணன் அவங்களோட ஸ்பெஷல் கிச்சன்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. வாங்க அவங்க என்ன ஃபுட் ப்ரிப்பேர் பண்றாங்கன்னு பார்த்து தெரிஞ்சுக்கலாம். குட் மார்னிங். இன்னைக்கு நம்ம வந்து கிருத்திகாஸ் கிச்சனில் பார்க்க போகிறது வந்து கின்வா ஃப்ரைட் ரைஸ். ஸோ இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு நோட் பண்ணிக்கலாம். பாயில்டு கின்வா, ஸ்ப்ரிங் ஆனியன், பீன்ஸ், ரெட் கேப்சிகம், க்ரீன் கேப்சிகம், எல்லோ கேப்சிகம், சோயா சாஸ். ஸோ இதுதான் இதுக்கு தேவையான பொருட்கள். இதை வச்சு எப்படி பண்ணுறது அப்படின்ட்டு பார்க்கலாம். ஓகே, ஸோ கீன்வாங்கிறது வந்து என்ன அப்படின்னாக்க வந்து அன்குக்ட் கீன்வா வச்சுருக்கேன். இது வந்து கிட்டத்தட்ட நம்மளோட சிறுதானியம் மாதிரி தான் இருக்கும். அது லைக் இந்த மில்லட்ஸ் மாதிரி தான் இருக்கும். பட் இது வந்து ஒரு ஆக்சுவலாக கிரெயின். இது வந்து மில்லட் வகைரா சேர்ந்தது இல்லை. ஸோ இது வந்து ஃபுல் ஆஃப் ப்ரோட்டீன், ஹை ப்ரோட்டீன் கண்டென்ட் இது. அண்ட் இது வந்து ஸ்பெஷலி வெஜிடேரியன்ஸுக்கு, நான்வெஜ் சாப்பிட முடியாமல் எக் இல்லைனா எதர் பிகாஸ் ஆஃப் கல்ச்சுரல் ஆர் ரிலீஜியஸ் ரீசன்ஸ்னால எக் சாப்பிட முடியாத காரணம், அலர்ஜிஸ்னால எக் சாப்பிட முடியாதவங்களுக்காக வந்து இது வந்து ரொம்ப ஒரு வரப்பிரசாதமான ஒரு உணவு இது. ஸோ இதை வந்து நம்ம எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இந்த ரெசிபிக்கு நான் வந்து அரௌண்ட் 50 grams ஆஃப் கின்வா நான் வந்து பாயில் பண்ணி எடுத்திருக்கேன். இந்த பர்டிகுலர் ரெசிபிக்கு வந்து இது ஃப்ரைட் ரைஸ் அப்படிங்கிறனால கொஞ்சம் ட்ரையாக உதிராக இருக்கிற மாதிரி எடுத்திருக்கேன். பட் இதை வந்து நம்ம லூஸாக இன்னும் நிறைய தண்ணி வச்சு நல்லா கொழன்னு ஒரு கஞ்சி மாதிரி, ஒரு சூப் மாதிரி கூட இதை வச்சு சாப்பிட்டுக்கலாம் அதை. ஸோ இங்கே வந்து நம்ம பார்த்தோன்னா இங்கே ஸ்ப்ரிங் ஆனியன் எடுத்து, வெங்காயத்தாள், இலையும் இருக்குது, அந்த இதுவும் இருக்குது, வெங்காயமும் இருக்குது, சேர்ந்து இருக்குது. அதோட இந்த ரெசிபிக்கு ஒரு கொஞ்சம் கான்டினென்டல் ஃப்ளேவர் கொடுக்கறதுக்கு ஒரு லீக் எடுத்திருக்கேன். இந்த லீக் வந்து ஆக்சுவலாக அதோட இலையிலேருந்து ரொம்ப ஃப்ளேவரியாக இருக்கும். தக்காளி சூப் இதெல்லாம் பண்ணும்போது இதை போட்டால் ரொம்ப அருமையாக இருக்கும். அது இது ஆக்சுவலாக ஒரு வெங்காயத்தோட ஒரு கசன் அந்த மாதிரி தான் இருக்கும் இது, அதோட ஃப்ளேவர்ஸ் எல்லாம். ஸோ வெங்காயம் ஆச்சு, பீன்ஸ், குடமிளகாக்கள். நான் எப்போவுமே என்னோடய ப்ரிப்ரேஷனில் வந்து மல்டி கலர்ட் குடமிளகா கண்டிப்பாக எடுப்பேன். ஏன்னா அது வந்து இந்த நிறமிகள்ங்கிறது வந்து டெய்லி லைக் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம அதை நியூட்ரிஷனில் சேர்த்த நம்மளுக்கு ரொம்ப அது எஃபெக்டிவாக இருக்கும். நம்மளுக்கே அது தெரியாது எங்கே எஃபெக்டிவாக இருக்குன்னு. பட் ஆனால் மேபி யூ கேன் ஃபைண்ட் அவுட் அட் ஒருத்தர் சாப்பிடாம இருக்கிறவருக்கும், தட் இஸ் இந்த மாதிரி நிறமிகள் நிறைந்த உணவு சாப்பிடாதவருக்கும் சாப்பிட்றவங்களுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை பார்த்தா நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். இப்போ வந்து காரத்துக்கு இதுக்கு பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வேக வச்ச கீன்வா. ஸோ இது அப்படியே ஒரு நல்லா, இப்போ நம்ம இதுக்கு வந்து சால்ட் மட்டும் செக் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிடலாம். ஸோ கீன்வாவை கொதிக்க வைக்கிறதுக்கு வந்து அதை வந்து ஒரு
15 மினிட்ஸ் தண்ணியில் ஊற வச்சுட்டு அந்த தண்ணியை டிஸ்கார்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இதை வந்து ஈவன் ஓப்பன் பாத்திரத்துலேயும் கொதிக்க வைக்கலாம், குக்கர்லேயும் கொதிக்க வைக்கலாம். அதை ரொம்ப சாஃப்டாக வேணும்னா இதை வந்து அப்படியே குக்கர்லேயே கொதிக்க வச்சுக்கலாம். கொஞ்சம் பைட் சைஸாக வேணும், நம்மளுக்கு கடிக்கிறதுக்கு நல்ல ஒரு ஃபீல் இருக்கணும்னா நீங்கள் பாத்திரத்துலேயே அதை வேக வச்சுக்கலாம். அதை ஓகே. ஸோ இப்போ இது ஆல்மோஸ்ட் டன். அண்ட் தென் சோயா சாஸ், ஸோ இது ரெடி. இப்போ நான் வந்து பிளாட்டரில் வந்து நம்ம ரொட்டீனாக ஃப்ரைட் ரைஸ் சாப்பிடும்போது சில்லி சாஸ், டொமேட்டோ சாஸ் வைப்பாங்க, அதே மாதிரியே நம்ம எடுத்துருக்கோம். அதில் ஓகே. ஸோ இது பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப யம்மியான ஃப்ரைட் ரைஸ் வித் கீன்வா ரெடி. அண்ட் ஐம் ஷூர் யூ ரியலி கோன் என்ஜாய் இட். ஸோ டிப் நம்பர் 1 என்ன அப்படின்னாக்கா, ஓகே உங்களுக்கு கீன்வா இல்லைன்னா நீங்கள் வந்து இது தாராளமாக கோதுமை ரவை வச்சு கூட செய்யலாம். கோதுமை ரவையில் வந்து பெரிய சங்க்ஸாக இருக்கிறத எடுத்துக்கோங்க, ரொம்ப ஈஸியாக வரும் அது. செகண்ட் ஆப்ஷன் என்ன அப்படின்னாக்கா கோதுமை ரவை இல்லைன்னா நம்மளோட நேட்டிவ் சாமைகளில் பல வெரைட்டிஸ் இருக்குது, சாமையை வச்சு கூட இதை செஞ்சிடலாம் இந்த ரெசிபியை. டிப் நம்பர் 2 என்ன அப்படின்னாக்கா வந்து நீங்கள் இந்த பர்டிகுலர் ரெசிபிக்கு சோயா சாஸ் ஆட் பண்ணும்போது சோயா சாஸில் ஏற்கனவே கான்சன்ட்ரேட்டட் அமௌண்ட்ஸ் ஆஃப் உப்பு இருக்குது. அதனால வந்து இந்த நீங்கள் உப்பு ஆக்சுவலாக நீங்கள் வந்து எல்லாம் முடிச்சுட்டு சோயா சாஸ் ஆட் பண்ணதுக்கப்புறம் தேவையானா நீங்கள் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் உப்பு ஆட் பண்ணிட்டீங்கன்னா, சரியாக உப்பு ஆட் பண்ணிட்டீங்கன்னா சோயா சாஸ் ஆட் பண்ணாலும் உப்பு அதிகமாகிடும். ஸோ அது வந்து நீங்கள் ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க. டிப் நம்பர் 3 வந்து இது நீங்கள் வந்து பேக்ட் ஃபுட்டுக்கும் எடுத்துக்கலாம். அதே மாதிரி இந்த கீன்வா வந்து நீங்கள் ப்ளெயினாக நீங்கள் சாப்பிட்ணுன்னாலும் வந்து ரசம் கீன்வா வந்து ரொம்ப யம்மியான ஒரு டிஷ். இது ஆக்சுவலாக ஒரு இந்த மோரில் இந்த டப்பர்வேர் மாதிரி வரும் இல்லையா, அதில் நீங்கள் வந்து கீன்வாவும் ரசமும் போட்டு நீங்கள் எடுத்துகிட்டு போனீங்கன்னா அதை சாப்பிட்டா வேறு எதுவுமே வேணாங்க, அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். ஸோ ஐ ஹவ் கிவன் யூ லாட் ஆஃப் ஆல்டர்னேட்டிவ்ஸ். அண்ட் இந்த கீன்வாக்கு இன்னொரு ஆல்டர்னேட்டிவ் ப்ரிப்ரேஷன் உங்களுக்கு கொடுத்துட்டேன் டிப்ஸில். ஸோ ஹாவ் அ நைஸ் டே அண்ட் டில் வி மீட் யூ அகேன் டுமாரோ. தொடர்ந்து இனியவை இன்றில் டாக்டர் உஷா நந்தினி ஹெல்த் டிப்ஸ்லாம் வந்து சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா, இன்னைக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் வந்து சொல்ல போறாங்க? இன்னைக்குமே நமக்கு யூஸ்ஃபுல்லான நம்மளோட உடல் ஆரோக்கியத்தை எப்படியெல்லாம் பாதுகாக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் சொல்ல போறாங்க. வாங்க அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்றத பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் MS உஷா நந்தினி, சித்தா ஃபிசிஷியன், லோட்டஸ் விமென் கேர் ஹாஸ்பிட்டல்ஸ், PCOS ஸ்பெஷாலிட்டி சென்டர், சாய்பாபா காலனி, கோயம்புத்தூர், KK நகர், சென்னை. இனியவை இன்று நிகழ்ச்சியில் தொடர்ந்து நம்ம பெண்கள் சார்ந்த பல ஆரோக்கிய குறிப்புகளை பார்த்துட்டே வராங்க. அந்த வகையில் இன்னைக்கு நம்ம சொல்லக்கூடியது PCOS, PCOD அப்படின்னு சொல்லக்கூடிய சினைப்பை நீர்க்கட்டி அது சார்ந்த பிரச்சனை இருக்கக்கூடிய பெண்கள் சந்திக்கக்கூடிய 3 சவால்களும் அதற்கான தீர்வும் அதை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸோ இந்த 3 பிரச்சனையை சரி பண்ணால் PCOS கட்டுப்பட்டுருங்க, திரும்ப வரத்துக்கான வாய்ப்பு குறைவு. ஆனால் இந்த 3ஐயும் எப்படி சமாளிக்கிறது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்குறோம். ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் என்னங்க பிரச்சனை, நமக்கு வந்து உடல் எடை கூடிக்கிட்டே போகுது, உடல் எடை குறையவே மாட்டேங்குது அப்படிங்கிறது தான். ஸோ கிட்டத்தட்ட PCOS பிரச்சனை, PCOD பிரச்சனை இருக்கக்கூடிய 75% பெண்கள் குண்டாக தான் இருக்கும். ஸோ வெயிட்டு தான் அதிகமான காரணமாக இருக்குது. ஸோ இந்த வெயிட்டு கூடிக்கிட்டே போகுது அப்படின்னா ஒன்று வந்து நம்மளுடைய பசி கட்டுப்பாட்டில் இல்லை, கிரேவிங் ரொம்ப அதிகமாக இருக்குது. சரி, எனக்கு வந்து சாப்பிட வேணான்னு தான் இருக்குது. நான் இன்றைக்கி காலையில் எந்திரிக்கும் பொழுதே வெயிட் மிஷினில் வெயிட் பார்த்த உடனே இன்றைக்கி தேவையில்லாததை சாப்பிடக்கூடாது, இன்றைக்கி நான் டயட் ஃபாலோ பண்ண போகிறேங்கிற மைண்ட் செட்டோடு தான் எந்திரிக்கிறேன்.
ஆனால் நடுவில் எனக்கு வந்து மனசு மாறிடுது, சாக்லேட் சாப்பிட்றேன், ஐஸ்கிரீம் சாப்பிட்றேன் அப்படிங்கிற க்ரேவிங் வந்து பெண்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அதிகமாகிக்கிட்டே போகுது. அதை தொடர்ந்து வயிறை சுற்றி இடுப்பு சுற்றி ஃபேட் புட்டப் ஆகுது. அன்டைமில் தூங்குறதுனால இரவு நேரங்களில் கூட நிறைய பேத்துக்கு கிரேவிங் இருக்குது. ஸோ இதுதான் வந்து உடல் எடை கூடிக்கிட்டே போகிறதுக்கு முக்கியமான காரணம். அதை தொடர்ந்து ஹார்மோனல் இம்பேலன்ஸும் வருது, இர்ரெகுலர் பீரியட்ஸும் வருது. ஒன்ஸ் ஹார்மோனல் இம்பேலன்ஸ் வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம என்ன தான் எஃபோர்ட் போட்டாலும் வெயிட் லாஸ் ஆகிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ ஹார்மோன்ஸை பேலன்ஸ் பண்ணால் மட்டும்தான் வெயிட் லாஸ் வந்து நம்மளால் பண்ண முடியும். இப்போது நீங்கள் எந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இருக்குது, ஆனால் நீங்கள் வந்து ஜிம்மில் போய் 100% எஃபோர்ட் போடுவீங்க, ஆனால் உங்கள் கூட இருக்கிறவங்க ஹார்மோனல் பிரச்சனை இருக்காது, அவங்க வந்து வெயிட்டாக இருப்பாங்க. அவங்க எஃபர்ட் போடும் பொழுது அவங்க போடுற ஒரு 50-60% எஃபர்ட்டே அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல தீர்வை கொடுக்கக்கூடியதாக இருக்கும், நல்ல உடல் இழைப்புக்கு உள்ளாவாங்க. ஆனால் நீங்கள் ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இருக்கிறதுனால 100% கஷ்டப்பட்டு ஒர்க் அவுட் பண்ணி பார்ப்பீங்க, ஆனால் வெயிட் லாஸுங்கிறது கொஞ்சம் கூட இருக்காது. ஸோ இந்த இடத்துல நம்ம செய்ய வேண்டிய விஷயம் என்னென்னா, ஹார்மோன்ஸை பேலன்ஸ் பண்ணும். எதனால் எனக்கு கிரேவிங் இருக்குது, நான் சாப்பிட்ற உணவு காரணமாக, இல்லை நான் சாப்பிட்ற முறை காரணமாக, என்ன தூக்கம் காரணமாக, இல்லை ஏன் ரத்தத்தில் இருக்கிற ஹார்மோன்கள் எல்லாம் சேர்ந்து இந்த மாதிரி எனக்கு பிரச்சனையை உருவாக்குதா அப்படிங்கிறத டிசைட் பண்ணி நம்ம கரெக்டாக டயக்னோஸ் பண்ணி கரெக்டாக முயற்சி எடுத்தோம்னா நிச்சயமாக நம்மளாலையும் வெயிட் லாஸ் பண்ண முடியும். இது முதல் சவால். ரெண்டாவது விஷயம், தேவையில்லாத இடத்துல அதிகமான முடி வளர்ச்சி. இது வந்து நம்மளோட கான்ஃபிடென்ட்டையே குறைச்சிடுது. கிட்டத்தட்ட 80% பெண்களுக்கு இந்த பிசிஓடி இருக்குனாலே முடி வளர்ச்சி அதிகமாக இருக்குது இல்லைங்களா? ஸோ அவங்களுக்கு இந்த ஆண்ட்ரோஜன் டெஸ்டோஸ்டிரோன் ஹார்மோன் கூடுறது ஒரு முக்கியமான காரணமாக இருக்குது. ஸோ இது வந்து அவங்களோட செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் லெவலை குறைக்கிறதோடு சேர்த்து இர்ரெகுலர் பீரியட்ஸும் இருக்குது. சில நேரம் வந்து அவங்க தேவையில்லாத மன அழுத்தம், ஸ்ட்ரெஸ்ஸுக்கு தள்ளப்படுறாங்க. ஸோ இந்த மன அழுத்தமும் ஸ்ட்ரெஸ்ஸும் திரும்ப திரும்ப அவங்க முடி வளர்ச்சியை அதிகப்படுத்துதே ஒழிய குறைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதா தெரியலை. இது ரெண்டாவது விஷயம். மூணாவது, எல்லா பெண்களும் சந்திக்கக்கூடிய ஒரு சவால் பார்த்திங்கன்னா வீக்கம், இன்ஃப்ளமேஷன். உடலில் எல்லா இடங்கள்லையும் வீக்கம் வருது. உதாரணத்துக்கு கல்லீரலில் வீக்கம் வருது, கணையத்தில் வீக்கம் வருது, கர்ப்பப்பையில் வீக்கம் இருக்கிறது, முட்டைப்பை ஓவரீஸில் இன்ஃப்ளமேஷன் இருக்கிறது. ஸோ இது எல்லாமே எல்லா பெண்களும் சந்திக்கக்கூடிய பிரச்சனை. ஜாயின்ட் பெயின் இதெல்லாம் உருவாகுது. இதுக்கு வந்து மேஜராக இன்சுலின் ஹார்மோன், FSH LH ஹார்மோன், டெஸ்டோஸ்டிரோன் ஹார்மோன் இதெல்லாம் இம்பேலன்ஸ் ஆகிறதுனால தான் இந்த இன்ஃப்ளமேஷன் வந்து நமக்கு உருவாகுது. ஸோ இந்த 3 பிரச்சனை தான் PCOS PCOD பிரச்சனை இருக்கக்கூடியவங்களுக்கு சந்திக்கக்கூடிய மிகப்பெரிய சவால்கள். 1, உடல் எடை குறைக்க முடியல, 2, தேவையற்ற முடி வளர்ச்சி, 3வது இர்ரெகுலர் பீரியட்ஸை உருவாக்குற அளவுக்கு கர்ப்பப்பையிலையும் முட்டைப்பையிலையும் இருக்கக்கூடிய வீக்கம். ஸோ இதை 3ஐயும் சரி பண்ணணும் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக PCOS பிரச்சனைக்கு நமக்கு ஒரு தீர்வு கிடைக்கும். இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம வீட்டில் இருக்கிற குறிப்புகளை தானே நம்ம எப்பயுமே சொல்கிறோம். சாதாரணமாக அரிசி விதை, ஆளி விதைன்னு சொல்லக்கூடிய ஃப்ளாக்ஸ் சீட்ஸை வந்து இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்குது, எனக்கு வந்து 3 months ஒன்ஸ் தான் டாக்டர் பீரியட்ஸ் இருக்குது, எனக்கு 6 months ஒன்ஸ் தான் பீரியட்ஸ் இருக்குது அப்படின்னா அந்த ஃப்ளாக்ஸ் சீடை நீங்கள் டெய்லி பொடி பண்ணி வச்சுக்கிட்டு காலையில் எம்டி ஸ்டொமக்கில் 1 ஸ்பூன் அளவு எடுத்து தண்ணியில் மிக்ஸ் பண்ணி குடிச்சிட்டே வாங்க. ஹாட் வாட்டராக கூட இருக்கலாம். இதுவே நான் ப்ரெக்னென்சிக்கும் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறவங்க ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் நல்லா பண்ணிவிட்டு 6வது நாள்லேருந்து 15வது நாள் வரைக்கும் காலையில் எம்டி ஸ்டொமக்கில் 1 ஸ்பூன் ஹாட் வாட்டரில் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டே வரலாம். இது நல்ல தீர்வாக இருக்கும். 1, இதில் இருக்கக்கூடிய ஜிங்க்கு, இதில் இருக்கக்கூடிய மெக்னீஷியம், இதில் இருக்கக்கூடிய ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் 3மே உங்கள் உடல் எடையும் குறைக்கும், ரெசிஸ்டன்ஸையும் குறைக்கும், ஃபேஷியல் ஹேர் டெஸ்டோஸ்டிரோன் லெவலையும் ரெடியூஸ் பண்ணிவிடும், அதே சமயம் இன்ஃப்ளமேஷனையும் குறைக்கும். இது ஒரு பெஸ்ட் ரெமெடி. ரெண்டாவது விஷயம் பார்த்திங்கன்னா கடுக்காய் பொடி. இது நாட்டு மருந்து கடைகளில் ஈஸியாக கிடைக்கும். ஸோ இரவு நேரம் உணவுக்கு பிறகு கடுக்காய் பொடி ஒரு 3/4 ஸ்பூன்லேருந்து 1 ஸ்பூன். சப்போஸ் உங்களுக்கு ஓவரால் லூஸ் மோஷன் ஆகுதுன்னா டோசேஜை குறைச்சிக்கலாம். இல்லை நான் 1 ஸ்பூன் வரைக்கும் எடுத்து அதை தண்ணியில் ஹாட் வாட்டரில் மிக்ஸ் பண்ணி நைட்டு நம்ம குடிச்சிட்டு படுத்துடலாம் உணவுக்கு பிறகு.
ஸோ இந்த விஷயமும் உங்கள் உடம்புல இருக்கக்கூடிய இன்ஃப்ளமேஷனை குறைக்கும், உங்கள் நோய் எதிர்ப்பு ஆற்றலை மேம்படுத்தி கொடுக்கும். அதே சமயம் ஹார்மோன்ஸை வந்து நல்லா ரெகுலரைஸ் பண்ணி கொடுக்கும். ஏன்னா கடுக்காய் வந்து தாயை போல் நம்மளை வளர்க்கும் அப்படின்னு சித்த மருத்துவத்தில் சொல்லப்பட்டிருக்கு. ஸோ அந்த அளவுக்கு நம்ம உடலில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு உறுப்புகளில் இருக்கக்கூடிய வீக்கத்தை குறைச்சி நம்ம உடல் உறுப்புகளை பாதுகாக்கக்கூடிய தன்மை கடுக்காய்க்கு இருக்குது. ஸோ இரவு நேரத்தில் நீங்கள் கடுக்காய் பொடி தாராளமாக எடுத்துக்கலாம், யார் வேணாலும் எடுத்துக்கலாம், எந்த விதமான பக்க விளைவுகளும் கிடையாது. அது ஒரு கற்ப மருந்தும் கூட. ஸோ 2 விஷயங்கள், ஒன்று ஃப்ளாக்ஸ் சீட், இன்னொன்று வந்து கடுக்காய் பொடி. இது ரெண்டுமே வெயிட் லாஸ்க்கும் சப்போர்ட் பண்ணும், மேல் ஹார்மோன் லெவலும் குறைக்கும், அதே சமயம் வீக்கம்னு சொல்லக்கூடிய இன்ஃப்ளமேஷனையும் குறைச்சி ரெகுலர் பீரியட்ஸ்க்கும் சப்போர்ட் பண்ணும். கண்டிப்பாக பயன்படுத்தி பாருங்கள். ஓவர் ப்ளீடிங் இருக்கிறவங்க மட்டும் மருத்துவருடைய ஆலோசனையின் பேரில் இதை ஃபாலோ பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு ஆரோக்கிய குறிப்போடு நான் உங்களை சந்திக்கிறேன். இயற்கையோடு இணைவோம், ஆரோக்கியமாக இருப்போம், ஆனந்தமாக வாழ்வோம். நன்றி, வணக்கம். அறிவும் ஆரோக்கியத்தில் டாக்டர் ஜெயரூபா தொடர்ந்து நமக்கு மூலிகைகளை வச்சு உடல் ஆரோக்கியத்துக்காக என்னென்ன பண்ணலாம், அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய வாழ்க்கை நடைமுறைகளை எப்படியெல்லாம் மாற்றி அமைச்சு நம்மளோட ஆரோக்கியத்தை பேணலாம் அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. இன்னைக்குமே அதே மாதிரி தான் உடல் எடையை எப்படி குறைக்கிறது அப்படின்றத ஒரு ஹெல்த்தி ட்ரிங்க் மூலியமா சொல்ல போறாங்க. வாங்க அவங்க என்ன சொல்றாங்கன்னு பார்த்து தெரிஞ்சுக்கலாம். காலை வணக்கம். நான் ஸ்ரீவர்மா மருத்துவமனை மருத்துவர் ஜெயரூபா. இந்த நாள் இனிய நாளாக அமைய என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் பிரார்த்தனைகளும். உடல் எடையை குறைக்கக்கூடிய கொள்ளுப்பொடி, அதை பார்த்தா நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிறோம். ஸோ முக்கியமாக பெண்களுக்கு பிசிஓடி, தைராய்டு மாதிரியான பிரச்சனைகள் இருக்கும் பொழுது உடல் எடை தொடர்ந்து அதிகரிச்சுட்டே இருக்கும். இதற்கான முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய மெட்டபாலிக் ரேட் வந்து கம்மியாக இருக்கும். அதே மாதிரி உடம்புல இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் இருக்கிறதுனால சாப்பிடக்கூடிய உணவுகள் அனைத்துமே வந்து கொழுப்பாக தான் உடம்புல போய் படியுமே ஒழிய அவங்களுக்கு அது எனர்ஜி எக்ஸ்பென்ஸ் ஆகிறதுக்காக வந்து யூஸ் பண்ண முடியாது. அதனால தான் இந்த பிசிஓஎஸ், தைராய்டு இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்க எவ்வளவு தான் வந்து கம்மியான உணவுகள் சாப்பிட்டாலுமே தொடர்ந்து உடல் எடை வந்து அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும். ஸோ அவங்களோட ஒரு நேச்சர் எப்படி இருக்கும் அப்படின்னா, அவங்க அதிகமாக வந்து உணவு எடுத்துக்க மாட்டாங்க, ஆனால் திடீர்னு ஜங்க் ஃபுட் வந்து நிறைய எடுத்துப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஜங்க் ஃபுட் வந்து நிறைய எடுத்துக்கும் போது இமீடியட்டாக நம்மளுடைய ரத்தத்தில் வந்து இன்சுலின் வந்து தேவைப்படும். அதாவது உடனடியாக வந்து நமக்கு சுகர் வந்து அதிகமாகிறதுனால இன்சுலின் வந்து உடனடியாக சுரக்கப்படும். அந்த மாதிரி சுரக்கப்படும் போது இந்த இன்சுலினோட வேலை என்ன அப்படின்னா, ரத்தத்தில் இருக்கக்கூடிய குளுக்கோஸ் எல்லாத்தையுமே எடுத்து ஸ்டோரேஜ் பண்ணக்கூடிய ஒரு வேலை தான் வந்து இன்சுலினோட வேலை. ஸோ இந்த இன்சுலின் வந்து கல்லீரலில் வந்து கொஞ்சமாக சேமிக்கும், மீதி இருக்கக்கூடிய இந்த குளுக்கோஸை வந்து ஃபேட்டாக கன்வெர்ட் பண்ணி நம்மளுடைய தசைகள்லையும் உள் உறுப்புகள்லையும் அதே மாதிரி தோலுக்கு கீழேயுமே வந்து கொழுப்பு செல்களில் வந்து சேகரம் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ இதுதான் நம்ம உடம்புல நடக்கக்கூடிய ஒரு விஷயம். முக்கியமாக இந்த பிசிஓடி, தைராய்டு மாதிரியான பிரச்சனை இருக்கக்கூடிய பெண்கள் உடலில் இந்த மாதிரியான மாற்றங்கள் தான் வந்து நடந்துட்டுருக்கு. ஸோ அதனால் நம்மளுடைய மெட்டபாலிசத்தை வந்து ஸ்டிமுலேட் பண்ணி இன்சுலினோட சென்சிட்டிவிட்டியை இம்ப்ரூவ் பண்ணக்கூடிய உணவுப் பொருட்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஸோ கூடவே உடற்பயிற்சியோட இந்த உணவுகளை வந்து நம்ம எடுத்துக்கும் போது கண்டிப்பாக உடல் எடையை குறைக்கிறது சாத்தியமான ஒரு விஷயமா இருக்கும். ஸோ இந்த பிசிஓடி, தைராய்டு இந்த மாதிரியான பிரச்சனைகளோட உடல் எடையை குறைக்கணும்னு நினைக்கிறவங்க ஸோ காலையில் வாக்கிங் போகிறதுக்கு முன்னாடியோ இல்லை மத்தியானம் லஞ்ச் எடுக்கிறதுக்கு இன்பிட்வீன் கூட வந்து இந்த கொள்ளு பொடியை வந்து வெது வெதுப்பான வெந்நீரோட கலந்து வந்து சாப்பிடலாம். இல்லை வந்து சேலட் கூட வந்து இதை ஸ்ப்ரெட் பண்ணி சாப்பிடலாம். ஸோ நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய காய்கறிகளோடையோ இல்லை வந்து நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய தோசை, இட்லி இந்த மாதிரியான உணவுப் பொருட்களோட இந்த கொள்ளு பொடியும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி வந்து நீங்கள் எடுத்துக்கும் போது இந்த கொள்ளில் வந்து ஃபைட்டிக் ஆசிட் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ இந்த ஃபைட்டிக் ஆசிடோட வேலை என்ன அப்படின்னா, நம்ம சாப்பிடக்கூடிய உணவுலேருந்து அதிகப்படியான கார்போஹைட்ரேட்டை வந்து உட்கிரகிக்கிறது, அப்சர்வ் பண்ணுறதை வந்து அது குறைக்கும். ஸோ அதன் மூலமாக உங்களுக்கு இமீடியட்டாக வந்து இன்சுலின் வந்து தேவைப்படக்கூடிய ஒரு சூழ்நிலையை வந்து குறைக்குது. ஸோ அதாவது உடனடியாக குளுக்கோஸ் வந்து ஸ்பைக் ஆகிறத வந்து குறைக்குது. ஸோ அதனால் இந்த கொள்ளுப்பொடியை எடுத்துக்கலாம். அதே மாதிரி நீங்கள் காலையில் வந்து எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியோ இல்லை ஒரு வாக்கிங் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து இந்த கொள்ளு பொடியை வந்து வெது வெதுப்பான வெந்நீரோட கலந்து எடுத்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வாக்கிங் போகும் பொழுது ஸோ அந்த ஃபேட் பர்னிங் அப்படிங்கிறது வந்து ரொம்ப அது நம்ம உடம்புல வந்து அதிகமாக நடக்க ஆரம்பிக்கும். ஏன்னா இந்த கொள்ளுக்கு வந்து இயற்கையாகவே வந்து ஃபேட்டை வந்து நம்ம கொழுப்பு செல்கள்லேருந்து கொழுப்பை வந்து கரைக்கக்கூடிய ஒரு தன்மை
தன்மை வந்து இதுக்கு இருக்குது. அதே மாதிரி அதிகப்படியான கொலஸ்ட்ரால் இருக்கக்கூடிய நபர்களும் இந்த கொள்ளுப்பொடியை வந்து நம்ம பயன்படுத்தலாம். அதே மாதிரி சர்க்கரை நோயாளிகளும் உடல் எடையை குறைக்கணும், அதே மாதிரி கொலஸ்ட்ராலோட அளவை வந்து குறைக்கணும், இன்சுலினோட சென்சிட்டிவிட்டியை வந்து இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த கொள்ளுப்பொடியை வந்து கண்டிப்பாகவே வந்து பயன்படுத்தலாம். ஸோ இந்த கொள்ளில் வந்து அதிகப்படியான நார்ச்சத்துக்கள் இருக்குது. அதே மாதிரி புரோட்டீன் சத்தும் வந்து இதில் அதிகமாக இருக்கிறதுனால நம்ம உடலுக்கு முக்கியமாக சர்க்கரை வியாதியினால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு இந்த ஃபைபர் அதிகமாக இருக்கும் பொழுது அது நமக்கு சர்க்கரையை வந்து குறைக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம குடலில் இருக்கக்கூடிய நல்ல பாக்டீரியாக்கள் வளர்கிறதுக்குமே வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம எல்லாருக்குமே தெரியும், இளைச்சவனுக்கு எள்ளு கொளுத்தவனுக்கு கொள்ளுன்னு சொல்லுவாங்க. கொள்ளு இயற்கையாகவே நம்ம உடம்போட வெப்பநிலையை வந்து அதிகரிக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கும். ஸோ எப்படி அதிகரிக்கும்னா மெட்டபாலிக் ரேட்டை இம்ப்ரூவ் பண்ணுறதுனால அதிகரிக்கிறதுனால உங்களுக்கு வந்து இந்த கொழுப்பு வந்து யூஸ்வலாக நம்மளோட பாடியோட ஹீட்டை வந்து அதிகரிக்கும். ஸோ நீங்கள் உடல் எடையை குறைக்கணும்னு நினைக்கிறீங்க, முக்கியமாக பிசிஓடி தைராய்டுனால பாதிக்கப்பட்ட பெண்களாக இருக்கீங்க, சர்க்கரை நோய் இருக்குது, எனக்கு வந்து கொலஸ்ட்ராலோட அளவு அதிகமாக இருக்குது, கூடவே உடல் பருமனும் இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் வந்து கண்டிப்பாக இந்த கொள்ளுப்பொடியை வந்து ரெகுலராக வந்து பயன்படுத்தலாம். அதே மாதிரி நீங்கள் ரசம் வைக்கும் பொழுது இந்த கொள்ளுப்பொடியும் வந்து அது கூட வந்து மிக்ஸ் பண்ணி வந்து நீங்கள் கொள்ளு ரசமாக வந்து சாப்பிடலாம். ஸோ இல்லை நீங்கள் சாப்பிடக்கூடிய பிரேக்ஃபாஸ்ட்லேயோ இல்லை வந்து சாலட்லேயோ வந்து இந்த கொள்ளுப்பொடியை நம்ம தூவி வந்து பயன்படுத்தும் பொழுது அது ஃபேட் பர்னிங்கை வந்து இம்ப்ரூவ் பண்ணும். அதே மாதிரி உங்களுடைய மெட்டபாலிக் ரேட்டையும் வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுனால ரொம்ப ஈஸியாக சீக்கிரமாக உடல் எடையை வந்து குறைக்கலாம். ஸோ உடல் எடையை குறைக்கக்கூடிய இந்த கொள்ளுப்பொடி எப்படி செய்யணும் நம்ம பார்க்கலாம். உடல் எடையை குறைக்கக்கூடிய கொள்ளுப்பொடி எப்படி செய்யலாம் பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னங்கிறத முதல்ல பார்த்துடலாம். 1 கப் அளவுக்கு கொள்ளு, அதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் வந்து எடுத்துக்கலாம். ஸோ இந்த கொள்ளு வந்து நல்லா வறுத்துக்கலாம். ஸோ லைட்டாக வந்து வாசம் வர அளவுக்கு நல்லா வந்து வறுத்துக்கலாம். அது கூட லாஸ்ட்டாக வந்து இந்த 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். இது ரெண்டையும் வந்து நல்லா வந்து நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சி வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஸோ இப்போது இந்த கொள்ளு பொடி வந்து ரெடியாக இருக்குது. ஸோ இந்த பொடியை வந்து காலையில் நம்ம வந்து ஒரு வாக்கிங்கோ இல்லை எக்ஸசைஸோ வந்து பண்ணுறதுக்கு முன்னாடி நல்லா வெதுவெதுப்பான வெந்நீரோட 1 ஸ்பூன் அளவுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணி அதை வந்து குடிச்சிக்கலாம். ஸோ அந்த மாதிரி குடிச்சிட்டு நம்ம வந்து எக்ஸசைஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது நம்மளுடைய மெட்டபாலிசம் வந்து நல்லா வந்து இம்ப்ரூவ் ஆகும். அதே மாதிரி இந்த பொடியை நம்ம சாலட் கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம், அதே மாதிரி மோரோட வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த பொடியை வச்சு ரசம் வந்து நம்ம பண்ணிக்கலாம், இல்லை நம்ம ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய ஏதாவது பொரியல் இருந்துச்சு அப்படின்னா அதில் மிக்ஸ் பண்ணி சாப்பிடும் பொழுது நம்மளுடைய பாடியில் வந்து அந்த மெட்டபாலிக் ரேட் வந்து இம்ப்ரூவ் ஆகும். ஸோ இந்த கொள்ளு பொடியை வந்து உடல் எடையை குறைக்கிறதுக்கும் கொலஸ்ட்ராலை வந்து குறைக்கிறதுக்கும் அதே மாதிரி பிளட் சுகர் லெவல் வந்து அதிகமாக இருக்குது, கூடவே உடல் எடையும் அதிகமாக இருக்குதுன்னு சொல்லக்கூடிய நபர்கள் வந்து இந்த கொள்ளுப்பொடியை வந்து நம்ம பயன்படுத்திக்கலாம். உடல் எடையை குறைக்கக்கூடிய இந்த கொள்ளுப்பொடி எப்படி செய்யறது நம்ம பார்த்தோம், எந்தெந்த சமயங்கள்லாம் இதை சாப்பிடணும் அப்படிங்கிறதையும் நம்ம வந்து பார்த்தோம். ஸோ இந்த கொள்ளுப்பொடியை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே வந்து உடல் எடையை குறைக்கணும் அப்படின்னா நம்ம வந்து கண்டிப்பாக பயன்படுத்தலாம். முக்கியமாக இந்த பிசிஓடி தைராய்டு சுகர் பேஷண்ட்ஸு கொலஸ்ட்ரால் அதிகமாக இருக்கக்கூடிய நபர்கள் கண்டிப்பாகவே வந்து பயன்படுத்தலாம். சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த உடல் எடை அதிகரிக்கிறது வந்து அடி வயிற்று பகுதியில் மட்டும் நிறைய வந்து வெயிட்டு போடும், கூடவே வந்து சரியான தூக்கம் வந்து இருக்காது, ஏதாவது ஒரு உடல் வலி தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருக்கும், கூடவே ஹார்மோன் சம்மந்தமான பிரச்சனைகளும் இருக்கும் பொழுது தூக்கம் வந்து தடைப்படும். ஸோ இந்த மாதிரி இருக்கிறவங்க இந்த கொள்ளுப்பொடி எடுத்துக்கிறது கூடவே வந்து ஸ்ட்ரெஸ்ஸை மேனேஜ் பண்ணுறதுக்கான சுவாச பயிற்சிகளையும் வந்து பண்ணுறது நல்லது. நம்ம எல்லாருமே நினச்சிட்ருக்கோம் எக்ஸசைஸு உணவு இது ரெண்டையும் வந்து கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்துட்டோம்னா நம்ம உடல் எடையை குறைச்சிக்கலாம் அப்படின்னு நம்ம நினச்சிட்ருக்கோம். ஆனாலும் நம்ம உடம்புல வந்து ஸ்ட்ரெஸ் வந்து அதிகமாகும் பொழுது, இந்த ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸோட அளவு அதிகமாகும் பொழுது அது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய எல்லா ஹார்மோன்ஸோட அளவையுமே வந்து சரியான வேலைகளை வந்து செய்யக்கூடாது. முக்கியமாக இன்சுலினோட செயல்பாடுகளை வந்து மட்டப்படுத்த ஆரம்பிக்கும் பொழுது நமக்கு ஸ்ட்ரெஸ்னாலையும் வெயிட் வந்து கூடும். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய நபர்கள் வந்து இந்த கொள்ளுப்பொடியும் வந்து நீங்கள் சேர்த்து பயன்படுத்தலாம். கூடவே கண்டிப்பாக பிராணாயாம பயிற்சிகள் தியான பயிற்சிகளையும் வந்து சேர்த்து பண்ணும் பொழுது உடல் எடையை குறைக்கிறது ரொம்ப சீக்கிரமாகவே வந்து நடக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி இந்த கொள்ளுப்பொடி எப்படி செய்து நம்ம வந்து பார்த்தோம், அதனுடைய பலன்களையும் பற்றி நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டோம். இதே போன்று ஒரு நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.
தொடர்ந்து நம்ம குட்டி ஸ்டோரி செக்மெண்ட்ல புதுகை பாரதி மோட்டிவேஷனான ஸ்டோரிஸ்லாம் சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா? இன்னைக்கு என்ன ஸ்டோரி சொல்ல போறாங்க? நானுமே அதே கியூரியாசிட்டியோட தான் இருக்கேன். என்ன மாதிரியான மோட்டிவேஷனலான அல்லது லைஃப் ரிலேட்டடான ஸ்டோரி கொண்டு வந்திருக்காங்களா அப்படின்னு சொல்லி வாங்க அவங்க என்ன ஸ்டோரி சொல்றாங்க அப்படின்றத பார்த்து தெரிஞ்சுக்கலாம். புதுயுகம் நேயர்கள் எல்லாருக்கும் அன்பான வணக்கம். இன்றைக்கி நம்ம குட்டி ஸ்டோரியில் நம்ம எறும்போடைய உலகத்துக்கே போகிறோம். இந்த உலகத்தில் இருக்கிறதே பெரிய பிரச்சனையாக இருக்குது, இதோட எறும்போட உலகத்துக்குள்ளே வேற போகணுமான்னு யோசிக்காதீங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு செய்தி நமக்காக காத்துட்ருக்கு. பிரேசில் நாட்டில் ஃபெரோலியஸ் புசிலஸ் அப்படிங்கிற ஒரு வகை எறும்பு இருக்குங்க. இந்த எறும்புக்கு ஒரு முக்கியமான ஒரு வித்தியாசமான பழக்கம் இருக்குது. பொதுவாக நம்ம பார்த்துருப்போம் இல்லையா, எறும்புகள் எல்லாமே கூட்டம் கூட்டமாக தான் வசிக்கும். அதுவும் எறும்பு புத்து, அதுவும் பார்த்துருக்கோம். தப்பி தவறி கையை வச்சிட்டோம்னா முடிஞ்சிச்சு நம்ம கதை. உடம்புல எங்கே தடிக்குதுன்றது தெரியாது, அந்த மாதிரி பண்ணோம். அதுக்கு என்ன காரணம்னா எறும்புகள்கிட்ட இருக்கக்கூடிய ஒற்றுமை தான். பொதுவாக சுறுசுறுப்புக்கு எறும்பை தான் நம்ம இலக்கணமாக சொல்கிறது உண்டு. எங்கேயாவது மழை பெய்யுது அல்லது புயல் அடிக்க போகுது, இயற்கை சீற்றங்கள் வரப்போகுது அப்படின்னா ஆறறிவு இருக்குன்னு சொல்கிற மனிதர்களுக்கு தெரியுதோ இல்லையோ, சின்ன அறிவு இருக்கிற எறும்புகளுக்கு நல்லாவே தெரியும். அதனால தான் மழைக்காலத்துக்கு முன்னாடியே தங்களுடைய உணவுகளை எல்லாம் சேகரித்து கொண்டு வந்து பத்திரமா வச்சுக்கிற அந்த பண்பு எறும்புகளுக்கு இருக்குது. முன்கூட்டியே திட்டமிடுறது, சுறுசுறுப்பாக இருக்கிறது, ஒருத்தர் ஒத்துமையாக இருக்கிறது, யாரையும் விட்டு கொடுக்காம இருக்கிறது, இப்படி நிறைய குவாலிட்டிஸை நம்ம எறும்புகள்கிட்ட பார்க்கலாம். அதுலேயும் இந்த பிரேசில் நாட்டை சேர்ந்த இந்த எறும்புக்கு பெரிய ஒரு பண்பு இருக்குது. அதுக்கு பேர் என்னென்னா தியாகம். இது என்னங்க எறும்பு என்னங்க தியாகம் பண்ண போகுது அப்படின்னா அதான் விஷயமே. இந்த எறும்புகள் எல்லாம் என்ன பண்ணும், அதுவும் இந்த ஃபெரோலிசியஸ் புசிலஸ் அப்படிங்கிற இந்த எறும்புகள் கூட்டமாக வசிக்கும். மணல் திட்டுகளை சின்ன சின்னதாக இருக்கும் இல்லையா, அதை கொண்டு வந்து வச்சு தான் கூடு கட்டி அதில் வாழும். இதில் என்ன ஒரு முக்கியமானதுன்னா, பிரேசில் நாட்டில் இந்த எறும்புகள் இருக்கிற பகுதி கரும்பு தோட்டம். இந்த கரும்பு தோட்டத்தில் எப்போ மழை வரும், எப்போ வெயில் அடிக்கும், எப்போ காற்று ரொம்ப வேகமாக இருக்கும், அதை யாரும் கணிக்கவே முடியாது. அப்படிப்பட்ட ஒரு சூழலில் வாழற அந்த எறும்புகள் என்ன பண்ணுமா, பகலில் எல்லாம் வெளியில் போய் அங்கங்கே உணவு தேடுறது, அப்படி வரிசையாக வெளியில் போகும். ஆனால் இரவு நேரத்தில் பத்திரமா இருக்கணும் இல்லையா? ஏன்னா அந்த எறும்பு கூட்டத்தில் குட்டி எறும்பும் இருக்கும், பெரிய எறும்பும் இருக்கும், வயசான எறும்பும் இருக்கும். இந்த எறும்புகள் எல்லாம் பத்திரப்படுத்தணும். இந்த எறும்புகளுக்கெல்லாம் ஒரு கூடு அமைப்பாங்களாம். ஒவ்வொரு நாளும் இரவில் அந்த எறும்பு புத்து அப்படியே ஸ்ட்ராங்காக கட்டுவாங்களாம் அந்த எறும்புகள் எல்லாம் சேர்ந்து. எப்படி கட்டுவாங்க அப்படின்னா, இம்மி அளவுக்கு காற்று கூட உள்ளே போக முடியாத அளவுக்கு. ஏன்னா அந்த எறும்புகளுக்கு ஒரு தற்காப்பு உணர்வு உண்டு. யாராவது எதிரிகளோ இல்லை ஏதாவது வந்து நம்ம கூட்டத்தை அழிச்சிருமோ அப்படிங்கிற பய உணர்வு எப்பயுமே இருக்குமா அந்த எறும்புகளுக்கு. அதனால் மற்ற எறும்பு புத்துகள் மாதிரி இல்லாமல் இந்த எறும்புகள் கட்டக்கூடிய அந்த எறும்பு புத்து இருக்குல்ல, இந்த எறும்பு புத்து ரொம்ப 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 அப்படியே நெருக்கமாக காற்று கூட உள்ளே போக முடியாத அளவுக்கு ரொம்ப பக்கவான கட்டுமானத்தில் கட்டுவாங்க. அப்படி கட்டுற போது இதில் என்னென்னா, எல்லா எறும்பும் அந்த துளை வழியாக உள்ளே போயிடும். போனதுக்கப்புறமா கடைசியாக அந்த ஒரு சின்ன துளை இருக்கும் இல்லையா, ஒருத்தர் போகிற அளவுக்கு, அந்த ஒரு எறும்பு போகிற அளவுக்கு உள்ள சின்ன துளையையும் மூடிடணும். இதை உள்பக்கத்துலேருந்து செய்ய முடியாது, வெளியிலேருந்து செஞ்சால் தான் அந்த மூடுறது வந்து பாதுகாப்பாக அப்படியே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அப்படிங்கிறதுனால இந்த வெளியில் இருந்து அந்த கதவை அந்த மணல் கூட்டை மூடுற அந்த எறும்பு மறுபடியும் கூட்டுக்குள்ளே போக முடியாது. இதுதான் சூழல். இப்படி இருக்கிற போது எப்படி அந்த எறும்புகள் தங்களோட கூட்டத்தை வாழ வைக்குது அப்படின்னு சொன்னால், தினம் கூடு கட்டுறாங்க இல்லையா அந்த எறும்புகள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து. அப்படி கட்டுற போது யாராவது ஒரு எறும்பு ஏதாவது ஒன்று, நான் இன்னைக்கு இவங்க எல்லாரையும் பாதுகாக்கிறேன், என் கூட்டத்தை பாதுகாக்கிறேன் அப்படின்னு சொல்லி தானாகவே வந்து இந்த கூட்டுடைய கடைசி துவாரம் வரைக்கும் எல்லாம் வேலை செஞ்சு எல்லாம் உள்ளே போன பிறகு ஒரே ஒரு எறும்பு மட்டும் அந்த கூட்டத்துக்குள்ள வெளியில் வந்து, கூட்டுக்குள்ளேருந்து வெளியில் வந்து அந்த துவாரத்தை அடைக்கும். அடைச்ச எறும்பு உள்ளே போகாது. அப்படி போகாமல் தனக்குத்தானே அந்த உயிரை தியாகம் செஞ்சு தன்னுடைய இனக்குழு காப்பாற்றப்பட்டா போதும் அப்படிங்கிற மிகப்பெரிய தியாக பண்பு இந்த ஃபெரோலியஸ் புசிலஸ் அப்படிங்கிற இந்த எறும்புகளுக்கு இருக்குது அப்படிங்கிறது வரலாற்று பூர்வமான அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கப்பட்ட உண்மை. இதில் என்ன முக்கியமான செய்தி நாம் தெரிஞ்சுக்கிறோம்னா, மனிதர்களுக்கு 6 அறிவு இருக்குன்னு சொல்கிறோம், ஆனால்
விலங்குகள் இந்த மாதிரி பூச்சி இனங்கள் அதை மனிதர்களை விட பல சமயத்துல ரொம்ப பக்குவப்பட்டு நடந்துக்கிறத நாம பார்க்குறோம். இந்த ஒரு அருமையான தகவல் தம்பி கிருஷ் அப்படிங்கிறவர் இந்த செய்தியை எனக்கு பகிர்ந்திருந்தாரு. இதை கேட்ட உடனே இதை உங்க எல்லாரோடையும் ஷேர் பண்ணணும் அப்படிங்கிற ஆசை வந்தது. இந்த எறும்புகளுக்கு மட்டும் இல்லை, உலகத்துல பலவிதமான உயிரினங்களுக்கு மனிதர்கள் கத்துக்க வேண்டிய நல்ல உயர்ந்த பண்புகள் நிறைய இருக்கு. ஒரே ஒருத்தருடைய தியாகத்தால ஒரு பெரிய இனக்குழு, ஒரு நாடு, ஒரு உலகம் காப்பாற்றப்படுகிறது அப்படின்னு சொன்னா அந்த தியாகம் எந்த உயிரினம் செஞ்சாலும் அது போற்றப்படக்கூடியது அப்படிங்கிறத நாம தெரிஞ்சுக்கலாம். சிந்திக்கலாமா? நன்றி. அஜிதா, உங்களுக்கு வீடு கட்டுற ஏதாவது ஐடியாஸ் இருக்கா? எஸ், கண்டிப்பாக. அதுக்காக தான் ஒரு கரெக்ட் டைம் பார்த்துட்ருக்கேன். அப்போ உங்களுக்காக தான் மிஸ்டர் ரமேஷ் அவர்கள் யார் வீடு கட்டலாம், எந்த நேரத்தில் வீடு கட்டலாம் அப்படின்றத நம்ம ரிஸ்கோமீட்டர் செக்மெண்ட்டில் வந்து சொல்ல போகிறாங்க. வாங்க அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்றத பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இன்றைய பதிவாக ஒரு சுவையான தகவலை உங்களுக்கு கொண்டு வந்திருக்கிறேன். நான் உங்கள் நண்பன் டாக்டர் KR ரமேஷ், ஃபினான்ஷியல் அஸ்ட்ராலஜர். அனைவருக்குமே இருக்கக்கூடிய ஒரு கனவு, நல்ல வீடு வேணும் சார், எனக்கு நல்ல வீடு வேணும். அந்த வீடுன்றது வயசானவங்களாக இருந்தால் வீடு பேர் அப்படின்னு ஒன்றும், மற்ற எல்லாருக்கும் வீடுங்கிறது நார்மலாக இருக்கக்கூடிய ரொட்டி கப்படா ஒரு மக்கான் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மக்கான் வீடு. ஒரு ஜாதகத்திலே 4ஆம் இடம் அப்படின்னு பார்த்தோம்னா, அதை லக்னத்துலேருந்து 1 2 3 4ன்னு எண்ணினீங்கன்னா 4ஆவது இடம் வலுப்பெற்று இருத்தல் அப்படின்னாக்க அந்த கிரகத்துக்காரர் ஆட்சியிலே இருக்கிறது இல்லை உச்சத்தில் இருப்பது அப்படிங்கிற விஷயத்தில் எடுத்தோன்னா இந்த ஜாதகருக்கு வீடு கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு. அதெல்லாம் சரிங்க, நமக்கு அப்படி இல்லையே, நான் இருக்கலையே, கஷ்டப்பட்டு இருக்கிறேனே, எனக்கு எதாவது சொல்லுங்கள் அப்படின்னாக்க, பூமிகாரகன் அப்படின்னு நம்ம வந்து செவ்வாயை சொல்லுவோம். செவ்வாய்ங்கிற கிரகம் வந்து பூமிக்கான காரகன் அப்படின்னு சொல்லுவோம். அந்த பூமிக்காரகாரகருக்கு செவ்வாய்க்கு அதிதேவதை அதிபதி அப்படின்னு சொல்கிறது முருகனை சொல்லுவோம். அந்த முருகனுக்கு நாம் ஒர்ஷிப் பண்ணும்போது இந்த செவ்வாய்க்கான ரிலேட்டட் மேட்டர் ஆஃப் நிலத்தை, பூமியை நமக்கு பெற்றுத்தருவார் இப்படிங்கிற ஒரு கோட்பாடு ஜோதிட அடிப்படையில் உண்டு. இதை ஃபினான்ஷியல் அஸ்ட்ராலஜி பேஸ் பண்ணி யோசித்தோம்னா, 4ஆம் இடம் வலுப்படும் போது அவருக்கு ஜாதகருக்கு 4 7 10 அப்படிங்கிற, அது 1 4 7 10 கேந்திரம்னு சொல்லுவோம். அப்போ 1ஆம் இடம் லக்னம், 4ஆம் இடம் நமக்கு இந்த நிலப்பத்தி போன்ற விஷயங்கள், 7ஆம்ங்கிறது கலத்திரம், 6ஆம் இடம் பார்ட்னர்ஸ், 10ஆம் இடங்கிறது தொழில். இதன் கோரிலேஷனாக பார்க்கும்போது ஏதோ ஒரு வகையில் அவருக்கு அந்த வீடை அமைத்து கொடுப்பார். லக்னமே தன்னை போய் வாங்கிக்கிறது, 1ஆம் இடத்தின் பிரகாரம் வாங்குவது. 4ஆம் இடங்கிறது தன்னுடைய முயற்சியினால் சுகத்தினால் வாங்கக்கூடிய விஷயங்கள். 7ஆம் இடங்கிறது நம்மளுடைய ஒய்ஃப் வந்து கொடுப்பாங்க, இல்லை ஹஸ்பண்ட் கொடுப்பாங்க, யார்கிட்டையும் பணம் வந்துடும், அப்படியே சேர்ந்துருவாங்க. தொழிலின் அடிப்படையில் லாபம் வந்து இதனால் வாங்கக்கூடியது 10ஆம் இடம். இப்படி 1 4 7 10 காம்படிஷன் வந்துடும். இந்த முருகன் சொன்னேன் இல்லையா, முருகருக்கு நம்ம செய்யக்கூடிய செய்கைகள் இதுவும் ஜோதிட அடிப்படையில் இவர்களுக்கு அந்த வீட்டை பெற்றுத்தரும். எப்படி பண்ணணும்? செவ்வாய் அப்படின்னு சொல்லிட்டேன், முருகன் சொல்லியாச்சு. முருகனுக்கு உகந்தது சஷ்டி அப்படிங்கிற திதி, அதாவது அமாவாசையிலேருந்து வரக்கூடிய 1 2 3 4 5 6ஆவது நாள் சஷ்டி திதின்னு சொல்லுவோம். அந்த திதியின் போது சஷ்டிக்கு போய் பார்த்திங்கன்னா இங்கே விரதம் இருப்பாங்க, எல்லாம் பண்ணுவாங்க இல்லையா, அன்று நாம் போய் தேன் இருக்கு இல்லையா, அந்த தேனை சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணுவது. முருகனுக்கு அபிஷேகத்தை பண்ண கொடுத்துட்டு கொஞ்சம் பார்ட் நீங்கள் எடுத்துகிட்டு வந்து வீட்டில் ஈசானி மூலைன்னு இருப்போம். இப்போ இருக்கிற வீடில் ஈசானிய மூலைன்னு சொல்லக்கூடிய இடத்துல இந்த தேனை வைத்து விடுவோம் அப்படின்னு வைத்துக்கொண்டால் அடுத்த சஷ்டி வரைக்கும் அந்த தேன் அங்கே தான் இருக்கும். அது ஒரு அகலில் ஊற்றி அந்த தேனை வச்சுட்டு
அடுத்த சஷ்டியும் போது அதை நீர்நிலையில் விட்டு திருப்பி தேனை ஊற்றிட்டே வந்தோம்னா முருகன்கிட்ட வேண்டிக் கொள்ளும்போது அந்த 7 வாரம் 7 சஷ்டி நடக்கும்போது நமக்கு அந்த வீடு கிடைக்கிறது. இது நிதர்சனமாக தெரிகிற விஷயம். இந்த பழவேற்காடு அப்படிங்கிற சென்னை அடுத்து இருக்கிற பழவேற்காட்டில் சிறுவாபுரி என்ற ஒரு ஊர் இருக்கிறது. அங்கே செவ்வாய்க்கிழமை தோறும் சென்று முருகனை வழிபடும்போதும் அவர்களுக்கும் இந்த வீடு கிடைக்கிறது என்பதில் நிறைய பேர் எவிடன்ஸ்ஃபுல்லாக சொல்கிறாங்க. ஸோ அதனால் கனவு இல்லத்தை நனவாக்கிக் கொள்வதற்கு லார்டு முருகா அப்படின்னு சொல்லுவோம்ல, முருகனை அருளே நமக்கு எப்பொழுதும் வேண்டும் என்ற எண்ணத்திலே முருகனை தொழுவோம், அவரை தேனால் அபிஷேகம் செய்வோம், அவர் கொடுக்கும் அந்த வீடை நாம் பெற்றுக்கொள்வோம். அதுவரை வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இன்னைக்கு நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான சூப்பரான செக்மெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தோம். இதே மாதிரி ஒரு சூப்பரான எபிசோட்ல உங்க எல்லாரையும் சந்திக்க வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் அஜிதா, நான் உங்கள் டேரன் பாபு. இது யுகம் கனெக்ட்.